பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நீ நான் போகிறோம்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் அண்ணாமலையை கைது செய்வோம் என்று உரைத்த சிறைத்துறை அமைச்சர், காவல்துறை மக்களுக்காக வேலை செய்யவில்லை என்றால் 100க்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் பிஜேபி கொடி கம்பம் நட போகிறோம் என்று சொன்ன உடனே காவல்துறை வருவார்கள் எனவும், காவல்துறையின் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் யார் வீட்டில் பிஜேபி கொடி என்று பார்ப்பதுதான் அவர்களின் முக்கிய வேலை எனவும், திமுகவின் சிறைத்துறை அமைச்சர் ஊழல் அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் அண்ணாமலை கைது செய்வோம் என்று பேசிய வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பார்த்தால் என்ன பயமா? சாதாரண அவரும் ஒரு விவசாய மகன் என்று அண்ணாமலை அவர் பேசிய வீடியோ வைரலாகி கொண்டு வருது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டீங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து நகை காணாம போனதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு தமிழகத்தில் சகோதர சகோதரிகளே, காவல்துறை உங்களுக்காக வேலை செய்யவில்லை, உங்க திருட்டை கண்டுபிடிக்கல, நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கலனா 100 நம்பருக்கு போன் பண்ணி காலையில உங்க வீட்டுல பிஜேபி கொடி கம்பம் நடுறன்னு சொல்லுங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்து தமிழகத்தினுடைய மொத்த காவல்துறை உங்களுடைய வீட்டு வாசல் இருப்பாங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து. அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகளை விட்டு விட்டு இன்னைக்கு காவல்துறையினுடைய முக்கிய பிரச்சனை என்னன்னா, எந்த வீட்டுல யாரு பிஜேபி கொடி கம்பம் வைக்கிறாங்க, எவன் பிஜேபி கொடி கம்பத்தை தூக்கிட்டு போறான், யாரு கையிலே பிஜேபி கொடி இருக்குது, முதல்ல அவனப்படி. இதைதான் இன்னைக்கு தமிழக காவல்துறையினுடைய முதல் வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இன்னொரு சக்தியின் மீது பயம் வருகிறதோ அந்த சக்தி தான் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக எதிர்ப்பு, தீய சக்தி திமுக அப்புறப்படுத்துவதில் தமிழகத்திலே முதன்மையான கட்சியாக மக்களுடைய மனசாட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தலைவர்களை கைது செய்வது, எப்படி அவர்களை சிறையில் வைப்பது, எத்தனை கொடிக்கம்பளையும் முறித்து எறிவது என்று போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் வந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு ஊர் ஸ்ரீரங்கம். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், ஆனா ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கோயிலுக்குள்ள ஊர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்னைக்கும் வாகனம் நிறுத்துவதற்கு நெரிசல் இடம் கிடையாது. அதற்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பேருந்து நிலையம் அமைப்போம் என்று சொன்னா கல்லு ஜல்லியு தானா எந்திரிச்சு நடந்து வந்து அதே பஸ் ஸ்டாண்டை போட்டுட்டு முதலமைச்சர் கடிதம் போட்டு ஐயா வந்து இனாகிரேட் பண்ணுங்கன்னு சொல்லிருமா? நிதி ஒதுக்கணும், வேலை செய்யணும், டெண்டர் விடணும், பேருந்து நிலையத்தை கட்டணும். அதற்கு எந்த வேலையுமே செய்யாம ஸ்ரீரங்கத்தில் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய எம்எல்ஏக்கு முக்கியமான வேலை, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் பழனியாண்டி இருக்கார். எம்எல்ஏ முக்கியமான வேலை என்னன்னா கரூர்ல குவாரி நடத்திட்டு இருக்கார். உங்க எம்எல்ஏ முக்கியமான வேலை ஸ்ரீரங்கத்தினுடைய மக்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் இங்க இல்ல. சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட சில குவாரிகளுக்கு அபராதம் விதித்தார்கள். விதிக்கப்பட்ட அபராதத்தில் ஹையஸ்ட் அபராதம், அதிகப்படியான அபராதம் யாருக்கு விதிச்சாங்கன்னா எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் நடத்தக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய குவாரி. 23 கோடியே 54 லட்சம் ரூபாய் இந்த எம்எல்ஏ குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி இரவு பகலாக 5,36,250 கனமீட்டர் அளவில் கற்களை வெட்டி எடுத்திருக்கார். பாருங்க எம்எல்ஏ சாதனை பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இதை கேட்டு சொல்லி ஓட்டி கேட்பாரா? ஒரு வீட்டுக்கு வந்து அக்கா 5,36,250 கனமீட்டர் கற்களை கரூரில் வெட்டி எடுத்தேன், 23 கோடியே 54 லட்சம் ஃபைன் கட்டியிருக்கேன், அப்படிப்பட்ட சாதனை செய்திருக்கேன் என்று எம்எல்ஏ பழனியாண்டி 100 படி மேல போயிட்டார். ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் லீக் ஆகுது. ஒருத்தர் கேட்கிறாரு, திமுக உங்க குவாரியை ரைடு பண்ணிட்டாங்க. அதற்கு எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் சொல்றாங்க, தன்னை விட பணக்காரங்க யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் அமைச்சர் நேரு என்னை அழிக்க பார்க்கிறார். நீங்களே நல்லா சண்டை போட்டுக்கியா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு இருக்குது? இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் பக்க தொகுதியில் இருக்கக்கூடிய மந்திரி நீங்களே அடிச்சுக்கிட்டு திருச்சியில ஒரே ஒரு பணக்காரன் எனக்கு நேரு அவர்களுடைய சொத்தை உண்மையாலுமே கணக்கிட்டா பில்கேட்ஸ் கண்டிப்பா 3வது இடத்துக்கு போயிடுவார். 2வது இடத்துல நிச்சயமா கே என் நேரு அவர்கள் தான் இருப்பார். கே என் நேரு அந்த தொகுதிக்கு போகும்போது அந்த கச்சேரி இருக்கு, நாங்க அன்னைக்கு பேசுறேன். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு திருச்சியில தன்னுடைய சொந்த ஒரு கோட்டையாக மாற்றி எந்தவித தனித்திறமையும் இல்லாமல் கரைவேட்டி கட்டியது மட்டுமே ஒரு திறமையாக வைத்துக் கொண்டு காலம் காலமாக மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இங்க ஒருவருமே மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாக மாறி இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஒரு சாதனை. நேற்று ரகுபதி அமைச்சர் சொல்றார். ரகுபதி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை, தமிழ்நாட்டினுடைய ஊழல் தடுப்பு அமைச்சர். புதுக்கோட்டையில் அவருடைய தொகுதியிலே பேசும்பொழுது சொன்னேன், ரகுபதி அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி ஊழல் தடுப்பு அமைச்சராக இருப்பார்? நான் எப்படி ஒரு சிறையில் தான் இருக்கணும், எப்படி சிறைத்துறை அமைச்சராக இருப்பார்? ரகுபதி அவர்கள் காலையில் பதில் சொல்லியிருக்கார். இந்த 2024 இந்தி கூட்டணி, இந்தியா கூட்டணி அவங்களுக்கு, நம்மை பொறுத்தவரை இந்தி கூட்டணி தான். அந்த இந்தி கூட்டணி 2024 அமைஞ்சிருச்சுன்னா தமிழகத்திலே முதல் கைது என்னுடைய கைதாமா. இது பாருங்க, தமிழகத்தில் யார் சொல்றாங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. ஏங்க 1 லட்சம் போலீஸ் வச்சிருக்காரு, இப்போ வந்து கைது பண்ணலாம்ல? அதே 2024 வரைக்கும் வெயிட் பண்ற. 2024 இந்தி கூட்டணிக்கு இப்படி வேற ஒரு கனவு இருக்கு. அதாவது 2024 ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று பகல் கனவு. நேற்று தான் அகிலேஷ் சிங் யாதவ், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் சொல்றாரு, காங்கிரஸ் மாதிரி ஒரு ஃப்ராடு கட்சிக்கு யாரும் தப்பித்தவரி கூட ஓட்டு போட்டாருங்க. நான் சொல்றேன்,
அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் மத்திய பிரதேசல தேர்தல் பரப்புரையில சொல்றாங்க இந்த ஃப்ராடு கட்சி காங்கிரஸ்க்கு தப்பித்தவரி கூட ஓட்டு போட்டாங்க. ஏங்க உங்க கட்சியில் இருக்கிறவனே உங்களை காரி துப்பும் பொழுது நான் எதுக்கு உங்க கட்சியை பத்தி தவறா பேசணும்? நீங்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால அமைச்சர் ரகுபதி அவர்களே, தில்லு தைரியம் இருந்தா ஏன் 2024 வரைக்கும் வெயிட் பண்றேன்? சிறைத்துறை உங்க கையில் இருக்கு, லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் ஒழிப்புத்துறையெல்லாம் உங்க கையில் இருக்கு, காத்துக் கொண்டிருக்கின்றேன். தயவு செஞ்சு வாங்க. நான் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி செய்வது, உங்களுடைய குற்றங்களை மக்கள் முன்னால் வைக்கின்றோம். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று தைரியமா சொல்றோம். விலைக்கு வாங்க பாத்தீங்க, இந்த மனுஷனை விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. மிரட்டி பாத்தீங்க, அப்படி மிரட்டி எல்லாம் பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியில தலைவனாக தொண்டனாக யாரும் இங்க இருக்க மாட்டான். எல்லாம் முடிஞ்ச பிறகு 2024 இந்தி கூட்டணி வந்தோடனே அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய முதல் கைதுன்னு யார் சொல்றாங்கன்னா திமுக உடன்பிறப்பு சொல்லிங்க சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் சொல்லுகின்றார். இதை விட மோசமான ஒரு அரசியலை இந்திய மண்ணில் யாருமே பார்த்திருக்க மாட்டோம். நான் என்ன அமைச்சரா, நான் எம்எல்ஏவா, இல்ல நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா, இல்ல நான் ஒரு கவுன்சிலரா? நான் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி. நான் எந்த அரசு பணமும் என் கையில் இல்லை. பச்சைங்களை கையெழுத்து போடுகின்ற மனிதன் நான் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு சம்பளம் வருவது கிடையாது. அப்ப உங்களுக்கு இவ்வளவு வன்மம் என் மேல இருக்கு, கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் இதனாலதான் மக்கள் இந்தி என்கின்ற கூட்டணி வரக்கூடாது என்கின்ற முடிவில் இருக்கிறாங்க. நீங்க கூட்டணியாக ஆட்சிக்கு வரதே பழி வாங்கணும், உங்களை பத்தி கேள்வி கேட்கணும், சிறையில போடணும், 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை நீங்க வந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்?